ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ் சான்ஸ். நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம ஃபேஸ்ல இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம ஃபேஸ்ல உள்ள, அதாவது ஸ்கின்னுக்குள்ள லைட்டா வெள்ளை வெள்ளையா கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா இருக்கும். நம்ம ஃபேஸ் கிளியரா பிம்பிள் எதுவுமே இல்லைன்னா நீங்க தேய்ச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடம்லாம் சொர சொரன்னு இருக்கும். எல்லாருக்குமே இருக்குமான்னு தெரியல, பட் எனக்கு இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா சொர சொரன்னு இருக்கும். பிம்பிள் இருக்காது, ஆனா ஒரு மாதிரி சொர சொரன்னு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். நமக்கு அது பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ். அது நம்ம ஸ்கின்னுக்குள்ள கருப்பு கருப்பா வெள்ளை வெள்ளையா அங்கங்க முளைச்சிருக்கும், சின்ன சின்னதா ஒரு புள்ளி புள்ளியா இருக்கும். எப்படி சொல்றது, அது எப்படி இருக்கும்னா, இந்த புண்ணு இருந்ததுன்னா அது மேல ஒரு ஓடு மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, அதே ரொம்ப மினி சைஸ்ல ஃபார்ம் ஆனா எப்படி இருக்கும், அத மாதிரி நம்ம ஃபேஸ்ல அங்கங்க ஃபார்ம் ஆகும். அதை எப்படி ரிமூவ் பண்றது தான் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஆக்சுவலா இதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அது என்னன்னா, குட் வைப்ஸோட ஆக்டிவேட்டட் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க். இதை வச்சு நம்ம எப்படி ரிமூவ் பண்றது நான் சொல்றேன். பீல் ஆஃப் மாஸ்க்னாலே என்னன்னா, நம்ம கம்மு மாதிரி இருக்கும். அதோட டெக்ஸ்சர் கம்மு கிடையாது, பயந்துராதீங்க. இது ஃபேஸ்க்கு போடுறது தான். இதை நம்ம ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிச்சு எடுக்கணும். அதுதான் நம்மளோட ப்ராசஸ். இப்போ இதை ரெண்டு வகையா யூஸ் பண்ணலாம். இதுலயே இது மோஸ்ட்லி இதை வெறுமே போட்டு எடுத்தாலுமே வந்துடும். இன்னும் நமக்கு டீப்பா நிறைய இருக்கு, எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா, நம்ம பிஃபோர் ஸ்டீமிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாஸ்க் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஸ்டீம் பண்ணும்போது என்னன்னா, நம்ம ஃபேஸ்க்குள்ள இருக்க என்ன சொல்ற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்ல அந்த சூடுல கொஞ்சம் வெளில அப்படியே லைட்டா நிற்கும். அப்ப நம்ம இந்த மாஸ்க் யூஸ் பண்ணோம்னா டக்குன்னு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை நான் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு லைவா ரிசல்ட் காட்ட போறேன். இதனால நம்ம ஸ்கின் கொஞ்சம் லைட்னிங்கா, கொஞ்சம் பிரைட்டா அழகா தெரியும். இப்போ நான் இதை எப்படி பண்றதுன்னு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டீம் பண்ணிட்டு நான் எனக்கு பண்ணி காட்டுறேன். ஸ்டீம் பண்ணாம என் தம்பிக்கு நான் போட்டு காட்டுறேன். நானே என் தம்பி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ரெகுலரா இதை யூஸ் பண்ணுவோம். இது எங்களோட 4வது டியூபோ 5வது டியூபோ ரெண்டு பேருமே இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் அவனுக்கும் நான் போட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டீம் பண்றதுக்கு நான் ஸ்டீமர் எடுத்திருக்கேன். நான் இந்த ஸ்டீமர் தான் எடுத்திருக்கேன். நான் இது ஏதோ ஒரு சின்ன கடையில தான் வாங்கினேன். நான் அமேசான்ல ஏதாவது ஸ்டீமருக்கு நல்ல ரிவ்யூஸ் இருந்தால் நான் அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். அதையுமே நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா இந்த குட் வைப்ஸ் ஆக்டிவேட்டட் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்கோட ப்ரைஸ் எங்க வாங்கினேங்கிறது இங்க கொடுத்துடுறேன். அதுக்கப்புறமா இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. இங்க ஸ்டீமர் வச்சுதான் ஸ்டீம் பண்ணணும் அவசியம் கிடையாது. வீட்டுல கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுட்டு ஒரு டவல்ல உங்க ஃபேஸ், அதாவது என்ன ஹீட் உங்க ஃபேஸ் தாங்குமோ அந்த ஹீட் அளவுக்கு நீங்க ஃபேஸ்ல ஒத்தி ஒத்தி எடுத்தா கூட அது பேர் கூட ஸ்டீமிங் தான். ஸ்டீமர் வச்சு பண்ணாதான் ஸ்டீமிங் கிடையாது. நீங்க ஸ்டீமர் இருக்குன்னா ஸ்டீமர் யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஸ்டீமர் பெட்டர் ரிசல்ட் தரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்டீமர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்க்க நம்ம சேனல் மிஸ் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துடுறேன். இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஸ்வீட்டீஸ், இப்போ நான் ஸ்டீமரை செட் பண்ணிட்டேன். பாருங்க எப்படி புகை வருதுன்ட்டு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுல தெரியுதா? இப்போ 15 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு என்னோட முடியெல்லாம் பறக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண போறோம். ஸ்டீம் இப்படி வெறுமே வச்சும் பண்ணலாம். நான் ஃபுல் ஸ்டீம் கிடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட இந்த பாரம்பரியமான பெட்ஷீட்டை எடுத்துட்டு இது மேல போத்திடா ஸ்டீம் பண்ணுவேன். இப்போ நான் 15 மினிட்ஸ் டைமர் வச்சிடுறேன். டைமர் வச்சுட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் தம் கட்டி உள்ள உட்கார முடியாது கண்டிப்பா. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் வெளில வந்துதான் போவேன். ஓகேவா? 15 மினிட்ஸ் டைமர் வச்சிருக்கேன். பாருங்க, ஸ்டார்ட். உள்ள போலாம். ஸோ ஸ்வீட்டீஸ், கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சு. ஃபேஸை பாருங்க எப்படி வேத்து ஒழுகி இருக்குன்ட்டு. ஒழுகி ஒரு மாதிரி மூச்சு தண்ணது. ஒரு நிமிஷம் இருங்க. 15 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணனால நம்ம ஃபேஸில் கொஞ்சம் பிங்கிஷாக அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எதனா ஹீட்டில் வச்சிருந்தோம் ஃபேஸ் இவ்வளோ நேரம். ஸோ அதனால அது அப்படிதான் இருக்கும். நார்மல் தான். நல்லா வேத்து போயிருக்கு பாருங்க எப்படி போயிருக்குன்ட்டு. சரி, இப்போ நம்ம மாஸ்க் அப்ளை பண்ண மேலே போகலாம். ஸோ ஸ்வீட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டீமிங் முடிச்சாச்சு. சொன்ன ஸ்டீமிங் உங்க விருப்பம் தான். பண்றேன்னா பண்ணலாம், டைரக்டா ஃபேஸ் மாஸ்க்கும் போடலாம். சப்போஸ் ஸ்டீமிங் பண்றேன்னா ஸ்டீமர் தான் வேணும்னு கிடையாது. நீங்க வீட்டுல சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் டவல், அது கொஞ்சம் உங்க ஸ்கின் பொறுக்கிற அளவுக்கு ஹீட்டை டவல்ல டிப் பண்ணி நீங்க வச்சாலே போதும். இப்போ நான் ஸ்டீமர் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கிட்டேன்.
ஸ்டீம் பண்ணிட்டக்கு அப்புறமா இப்போ ஃபேஸை நான் லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் டவல் வச்சு. ஃபேஸை எப்போவுமே வந்து நம்ம இப்படி ரப் பண்ணக்கூடாது, டேப் தான் பண்ணணும். நிறைய பேர் நான் ரப் பண்ணுறதை பார்த்துருக்கேன், அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. இப்போ நான் டேப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து நம்ம வந்து பீல் ஆஃப் க்ரீம் போட போகிறோம். அதுக்கு என் கையில் இருக்க வாட்சை நான் கட்டிக்கிறேன். ஏன்னா வந்து வாட்சில் பட்டுருச்சுன்னா அப்படியே சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால நான் கட்டிக்கிறேன். வழக்கம் போல தான் நான் கேமரா போட்டு க்ரீம் போடுறதுனால எனக்கு இது தெரியாது, நான் எப்படி போடுறேன்னு தெரியாது. ஸோ மிரர் எடுத்துக்கிறேன், குட்டி மிரர். கையில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். என் ஃபேஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தேவைப்படும். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, க்ளூ மாதிரி தான் இருக்கும். அருகன் க்ளூ கிடையாது, இது பீல் ஆஃப் மாஸ்க் தான். இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். என் ஃபேஸுக்கு இது பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் திக் லேயராக போட்டால் தான் இது நம்ம பீல் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக எல்லா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ப்ளக் பண்ணிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு திக் லேயராக தான் போடுறேன். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நோஸ் கிட்டலாம் கொஞ்சம் ஆடிக்வேட் குவான்டிட்டியே போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அப்போதான் நமக்கு இதுவாக இருக்கும். ஏன்னா நோஸ்லலாம் நிறைய இருக்கும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் யூஸ்வலாகவே. ஸோ இதை நான் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. பார்த்துட்டு பயந்துராதீங்க. ஸோ ஸ்வீட்டிஸ் இப்போ நான் போட்டுட்டேன். அடுத்து என் தம்பியை கூப்பிட்டு அவனுக்கும் போட்டு விட்டுடலாம். இதை எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேர்றாங்க? என்ன கூட சொன்ன பாக்குறாண்டி நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. டி வாடா. வியூவர்ஸ்க்கு ஹாய் சொல்லிடு. ஹாய். சரி இப்போ இவனுக்கு இதை போட்டு விட்டுடலாம் நம்ம இந்த ஃபேஸ் பேக்கே. இரு ஒன்று உங்களுக்கும் சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்கள் வந்து மென்ஸ்க்கு வந்து இங்கே பியர்டு ஏரியாலையும் இங்கே முஸ்டாச் இருக்க இடத்துலையும் போடாதீங்க. மென்ஸுக்குன்னு இல்லை, விமென்ஸுக்குமே ஹேர் நெத்திக்கிட்ட கூட ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா உங்கள் முடி மாட்டிக்கிச்சுன்னா எடுக்கும்போது அந்த முடியும் வந்துடும். முடி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வளர்றது கஷ்டம். அதனால போடுறது வந்து நீங்கள் இந்த பியர்ட் முஸ்டாச் இல்லாத இடத்துல மென்ஸ் போட்டுக்குவாங்க. விமென்ஸுமே இங்கே நெத்திக்கிட்டலாம் கொஞ்சம் கரெக்டாக அப்ளை பண்ணிக்குவாங்க. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு? எவ்வளோ முடியல வளைச்சு வச்சு உயிரை வாங்குற. அப்படிதான் வளர்ப்பேன். முக்கிய குறிப்பு, இவனை பார்த்து யாரும் முடி வளர்த்து கெட்டு போயிடாதீங்க. அழகா முடிய வெட்டி டீசெண்டா இருங்க. ஃபங்க் ஃபங்க் சார். பங்கா சார் 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 ஃபா ஃபா ஃபங்க் சார் ஃபங்க் சார். புள்ளிங்கோ ஃபங்க் தான் ஃபேஷன். உனக்கு இது ஒட்டு வராது, இரு வர. என்ன பண்ண போற? இவன் வளர்த்து வச்சிருக்க முடிக்கு இது இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன். மண்டே காட்டு. ஆளு மண்டையும் பாரு. ஜெய் மகிமதி. போடு. இங்க போட்டியா? இல்ல பொய் சொல்லாத. நிஜமா இல்ல. சனி இந்தா எடுத்து சாவு. ஒரு செகண்ட் கேப் போட்டதுல இப்படி ஆயிடுச்சு. கண்ணுக்கிட்டலாம் போட்டுறாத, இமெயில மாட்டிக்க போகுது. தெரியும். நாம் அனைத்தும் அறிந்தவள். அனைத்தும் அறிந்தவள் நாய் பால சொரிந்தவள்ட்டு. சீக்கிரம் போட்டு விடு. ஆனா திக் லேயரா போட்டு விடு. அப்பதான் நல்லா வரும். யாரு உங்க டாடியா காசு கொடுப்பாரு? ஆமா, அவர்தான் காசு கொடுக்கணும். லோ உழைச்சி சம்பாதிக்கிறது. இந்த ஷூட் முடிஞ்சோடனே ஒரு கொலை விழ போகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்கு மேல போனவா? வேணாம். கண்ணுக்கு மேல உங்க இஷ்டம் தான். போடுறனா போடுங்க, நான் போட்டிருக்கேன், அவன் வேணான்னுட்டான். ஸோ அவ்வளவுதான். எவ்வளவுதானா? திக்காவே இல்ல. இது போதும் போ. இப்ப நாங்க இதை டிரைவ் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறோம். 2 பேரும் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கும், எங்களுக்கே தெரியுது. நான் டிரைவ் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்றோம். 20 minutes later. ஸோ ஸ்வீட்டிஷ் இப்போ எங்க 2 பேருக்குமே ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் எந்த பிரிச்சிடுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நான் வாய்ஸ் இப்படி இருக்கு. இது போட்டிருக்கும் போது அப்படிதான் பேச முடியும். உனக்கு தெரியாததா? நீ எத்தனை தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க?
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்புறம் லூஸ் ஆகிடும். லூஸு அது ஒன்று. நீங்கள் இது போட்டிருக்கும் போது சிரிக்கிறது, மூஞ்சில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்காது, எக்ஸ்பிரஷன் பேசவே கொடுக்காது. பேசாதீங்க. நான் வீடியோக்காக பேசிக்கிட்டு ஆமா. இருக்கேன். நான் இதை போட்டேன்னா நார்மலா பேச மாட்டான், அவனும் பேச மாட்டான். பாருங்க பேசினதுனால இந்த இடத்துல அதுவே Loose எடுத்துக்கிட்டு ஆயிடும். வந்துருச்சு கொஞ்சம். சோ அதனால இப்ப நான் பிச்சு காட்டுறேன். என்ன ஃபர்ஸ்ட் பிச்சிடுறேன், அடுத்து அவன் பிச்சு காட்டுறேன். ஆமா ஏன் இவ்வளோ ஆக்டிங் கொடுக்குற? அவ்வளோ ஒரு வலிக்கு தானே. இதுல போடக்கூடாது, ஹேர்ல போடக்கூடாதுன்னு சொல்றேன். கொஞ்சம் எனக்கு துண்டு முடி ஜாஸ்தி. பட்டுச்சா, அதனால தான் இவ்வளோ சவுண்ட் வருது. முடியல பட்டுச்சுன்னா ரொம்பவுமே வலிக்கும் இது. ஆமா இந்த பாம்பு தோல் வலிக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸுமே. என்ன பாம்பு அது ஸ்கின்னையே இது பண்ணும். இது நம்ம ஸ்கின்னு க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம போட்டு உரிச்சுட்டு இருக்கோம். அட பிடிச்சி ஏற்றி விடு. பாய் வேற ஒரு மாதிரி பண்ணுது. வேற லூஸ் ஆகக்கூடாது. சீக்கிரம் வா. உனக்கே இந்த நாளம்னா எனக்கு வேற நீ இங்கெல்லாம் வேற போட்டு விட்ட. இது வேற என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஆமா இந்த பாருங்க, இதுலயே நல்லா தெரியும். நான் கிட்ட வந்து காட்டுறேன், என் ஃபேஸை பார்த்து தெரியாதுங்க. நம்மளோட ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே தெரியுது பாருங்க. இதுல அப்படியே வெள்ளை வெள்ளையா தெரியும் இந்த இடத்துல. ஏன்னா இது எல்லாமே மொத்தமா பிச்சுக்கிட்டு வந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ பாருங்க, இது லைவ் ரிசல்ட் உங்களுக்கு காட்டுது. பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துச்சு. நான் என் ஃபேஸ்ல இருக்க எக்ஸ்ட்ராஸையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, என் மூஞ்சில் இருக்கிறது எடுத்து விடு. இரு. ஆமா இங்க நடுவில் முடிக்கு எனக்கு துண்டு முடி, ஃபேஸ் ஃபுல்லா நிறைய துண்டு முடி இருக்கும். ஸோ அதனால எனக்கு இதுவாயிடுச்சு. நீங்க போடுறீங்கன்னா ப்ராப்பரா தயவு செஞ்சு நல்லா தூக்கி ரப்பர் பேண்ட் கட்டி போடுங்க. நான் எப்போ அப்படிதான் போடுவேன். இந்த தடவை நான் ஸ்மூத்திங் பண்ணக்கப்புறம் இப்பதான் போடுறேன். ஸோ அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய துண்டு முடிய ஸ்ட்ரைட் பண்ணனால அதுவும் கொஞ்சம் லாங்கா இதுவாயிடுச்சு. எப்பவுமே அது உள்ள சுருண்டு சுருண்டு இருக்கும். உனக்கே இந்த நிலமனா அப்போ எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஆனால் இப்போதான் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன். இது வேற இப்போ முடி வந்துச்சு. என்ன மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி தோல் இதுவான மாதிரியே இருக்கு. அது கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும். ஃபேஸ் நீங்கள் ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா கரெக்டாக போயிடும். இதை பண்ணிட்டு ரொம்ப வலிக்குது அப்படின்னா நீங்கள் ஐஸ் எடுத்து கூட மசாஜ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் ஐஸ் எடுத்து மசாஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அந்த இப்போ எனக்கு ரஃபா ஒரு சில இடத்துல எல்லாம் இருந்தது. முக்காவாசி என் ஃபேஸ்ல இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுச்சு. எனக்கு இப்போ ஃபேஸ் ரொம்ப சாஃப்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்கங்க புண்ணு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்போ எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு வா. அடுத்து இவனுக்கு நம்ம பிச்சிடலாம். ஐயோ, இது வேற என்ன ஆக போகுது தெரில. இங்கே ரியாக்ஷன் வேற கொடுக்கக்கூடாது. இப்போ என் ஃபேஸ்ல இந்த எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட நான் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்சக்கப்புறம் கூட நான் கண்ணாடியை பார்த்து எடுத்துக்கிறேன். இப்போ இவனுக்கு எடுத்துடலாம். அப்பா, உனக்கு பெருசாக வலிக்கல. மூக்கு முடி நீ கொள்ள மாறன்ட்டு என் உயிரை வாங்கு. முடி வலிக்குது. இருங்க. முடி முடி பாப்பா. ஐயோ, என்ன கத்து ஊண்டு. இங்க பாருங்க, ரெண்டு மூணு முடி வேற பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. சரி, மூக்கு எந்த இடம்? மூக்கு எந்த இடம்னே தெரியல. இங்க இருக்கு மூக்கு. இங்க இருக்கு மூக்கு. இங்க பாருங்க, இவன்லயுமே வெள்ளை வெள்ளையா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இவன் ஃபேஸ்லயுமே இருக்கு. இவன் முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அதனால முடி இருக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இல்லைன்னா இத மாதிரிதான் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, நான் போய் ஐஸ் வச்சு தேய்ச்சிக்கிறேன். எனக்கு எரியுது ரொம்ப. நான் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணனால இது எரியுது. இரு, எக்ஸ்ட்ராஸ் இருக்கு கொஞ்சம். இன்னும் இருக்கா?
இந்த முடி முடி வராம எப்படியாச்சும் எடுத்து விட்டுரு. இத நிறைய பேர் ரீல்ஸ்ல போட்டிருப்பாங்க, காமெடியா இருக்கும். நம்ம கமல் வச்சு இதை லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோம். அவங்க பிரிக்கிறத காட்ட மாட்டாங்க, நம்ம பிரிக்கிறதையும் இங்க பாத்துட்டோம். புருவத்தை வலிச்சு விட்டுறாத. இது ஒரு கரப்பா பூச்சி ஒட்ட வச்ச மாதிரி 2 புருவம். உன் புருவத்தோட நல்லா தான் இருக்கு. ஏதோ அந்த ஸ்டூடியோ லெவன் தான் பண்ணி விட்டு லெவல் பண்ணி விட்டு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. கரடிக்கு இது பேசுறேன்னு புடுங்கியா? இங்க எல்லாம் இல்லவே இல்லை, இங்க எல்லாம் போடவே இல்லையே. இந்த இடத்துல இருக்கு, இங்கெல்லாம் இருக்கு. அவ்வளவுதான் ஸ்வீட்டிஸ். இதை நீங்க இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வலிலாம் இல்ல. நார்மலா எனக்கு ரொம்ப வலிலாம் இல்ல, நான் நார்மலா தான் ஃபீல் பண்றேன். சோ நான் வந்து ஒரு இது ஆனா நான் அதனால நான் போய் ஐஸ் இது பண்ணிக்கிறேன். இதோட இவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். இதுக்கப்புறம் இவங்க பேசுவாங்க. இவ்வளவு நேரம் நான் பேசியிருந்தேன், இவங்களுக்கு எதுவும் தெரியாது அந்த பீல் ஆஃப் ஸ்கின் பத்திலாம். இவ்வளவு நேரம் நான் பேசியிருந்தேன், இதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச லெவலுக்கு சொல்லுவாங்க. ஒண்ணுமே தெரியாம சீன் போட்டு போறான். நான் வாங்கி வச்சிருக்கிறத நல்லா இருக்கேன்னு எடுத்து யூஸ் பண்ணுவேன் அவன். பொய் 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 பொய். நான் எல்லாத்தையும் யூடியூப்ல நானும் பார்த்து கத்துக்கிட்டதான் பண்ணது. கத்துக்கிட்டா வாங்கி வச்சதுதான் ஆட்டைய போட்டது அவன். அதுக்கப்புறம் ஒத்துக்கலாம். சரி, இப்ப நான் வீடியோ முடிச்சிடலாமா? முடிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வலி பெருசா இல்ல. சோ நான் என்ன பண்ணுவேன்னா, இதை முடிச்ச உடனே மாய்ஸ்சரைசர் போட்டு அப்படியே விட்டுருவேன். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, இல்ல நீங்க அதுக்கப்புறம் எங்க மோஸ்ட்லி நைட்டு பண்ணுங்க. ஏன்னா நைட்டு தான் நம்ம வீட்டுல இருப்போம், ரெஸ்டா இருப்போம். சோ அப்ப பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். நீங்க டேல பண்ண வேண்டாம். டேல பண்றது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நைட்ல பண்ணுங்க. இல்ல நீங்க வெளில எங்கேயுமே போறதில்ல, வீட்டுல தான் இருக்க போறீங்கன்னா இதை முடிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு படுத்துருங்க. வீட்டுல தான் இருக்க போறீங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டு அப்படியே படுத்துருங்க. இல்ல வீட்டுல இருக்க போறீங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டுருங்க. அது ஓகே. ஒரு 2 hours 3 hours இது முடிச்சக்கப்புறம் வீட்லயே இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப வலிக்குது எரியுதுன்னா அது அவன மாதிரி நீங்க ஐஸ் பேக் வைக்கலாம். அவன் ஐஸ் பேக் தான் வைப்பான் எப்பவுமே. ஏன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து பெருசா இந்த முடியெல்லாம் இருக்காது. கேர்ள்ஸுக்குமே தொண்டு முடி இருக்கும். நான் இப்ப எல்லாமே ட்ரிம் பண்ணிட்டனால எனக்கு ஃபேஸ்ல பெருசா முடி இல்ல. அவனுக்கு முடி இருக்கு. ஸோ அவனுக்கு வலிக்குது கொஞ்சம். அதனால அவன் என்ன பண்ணுவான், ஐஸ் வைப்பான். ஐஸ் வச்சா நார்மல் தான், லைட்டா ஒரு எரிச்சல் இருக்கும், அது நார்மல் தான். அது கம்ப்ளீட்லி நார்மல் தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது நிஜமாலே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தருது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு. ஸோ இதை நீங்க உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட் ரிமூவ் பண்ணணும்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இதை நேச்சுரலாவும் நம்ம வீட்டுல பண்ணலாம். நான் அதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். இல்ல எனக்கு நேச்சுரலா பண்ணலாம், டைம் இல்லை, எனக்கு ப்ராடக்ட் வாங்கி ஒன்று யூஸ் பண்ணா போதுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம சேனல் மிஸ் ஆன்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கல நான் என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். பை ஸ்வீட்டிஸ்.